வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. விண்ணில் செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தி சாதனை படைத்தது இந்தியா. இஸ்ரோ DRDO விஞ்ஞானிகளின் சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. விஞ்ஞானிகளின் அரிய சாதனையால் நாடே பெருமை அடைவதாக ராகுல் காந்தி புகழாரம். கோவை சிறுமி பாலியல் பலாத்கார கொலை குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் பிரதமர் மோடி மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். பள்ளிக்கரணையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்நோக்கு மருத்துவமனை பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஏழைகளுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என ப. சிதம்பரம் பேட்டி. ராகுல் காந்தி திட்டத்தால் 20 கோடி பேர் பயனடைவார்கள் எனவும் நம்பிக்கை. செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு மிஷன் சக்தி என பெயரிடப்பட்ட ஏவுகணை சோதனையை நடத்தியது. இந்த சோதனையில் ஒரு செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தி சாதனை படைத்துள்ளனர். மிஷன் சக்தி சோதனை மூலம் விண்வெளி துறையில் இந்தியா மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வெற்றி பெற பாடுபட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சாதனை பிற நாடுகளுக்கு எதிரானது இல்லை எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, காங்கிரஸ் கட்சி ஆகியோரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் விஞ்ஞானிகளுக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையின் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணை கொண்ட 4வது நாடு என்கிற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையை பரிசோதித்ததற்கு பாராட்டுகளையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக நாடக நாள் வாழ்த்துக்களையும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். விண்வெளியில் செயற்கைக்கோளை இடைமறித்து தாக்கி அளிக்கும் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளதாகவும் இவ்வகை திறன் பெற்ற 4வது நாடு இந்தியா என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பின் விஞ்ஞானிகளுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் DRDOவின் அரிய சாதனை குறித்து மிகவும் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக நாடக நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட திமுக எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என விமர்சனம் செய்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என பரப்புரையாற்றினார். சென்னையில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் தென்சென்னை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து சோழிங்கநல்லூர் பகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரையாற்றிய முதலமைச்சர், காவிரி பிரச்சினைக்காக அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தையே முடக்கியவர்கள் என குறிப்பிட்டார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட திமுக எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எனவும் விமர்சனம் செய்த முதலமைச்சர், திமுகவிற்கு எப்போதுமே ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் என்றும் அவர்களுக்கு மக்கள் நலன் மீது அக்கறை இல்லை என்றும் குறிப்பிட்டார். இந்த நாடாளுமன்றத்திலே கூட இணைப்பிய காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை நமக்கு சாதகமான நல்ல தீர்ப்பை பெற்றோம். ஆகவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசு கெஞ்சத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் நம்ம விவசாயிகள் இன்னொருக்கும் அல்லலுக்கும் துயரத்திற்கும் ஆளாகப்பட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் பங்கு நீர் முழுமையாக கிடைத்திருக்கிறோம். ஆனா அதை தவற விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் பிரதமர் மோடி மட்டுமே என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர்,
பல்நோக்கு மருத்துவமனை 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இன்றைய தினம் மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வேணும். ஒரு நிலையான ஆட்சி இருந்தால் நாம நிம்மதியா வாழ முடியும். ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய பாரத நாடு. நம்முடைய இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் வசிக்கிறோம். 130 கோடி மக்களுடைய பாதுகாப்பும் மிக முக்கியம். அதே 130 கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய திறமையான, வலிமையான, உறுதியான பிரதமர் இந்த நாட்டிற்கு தேவை. அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்மையிலே ஒரு சிறந்த பிரதமர் என்று மக்களுக்கு உணர்த்தி விட்டார். பிரதமர் இப்பொழுது இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருத்தமானவர் என்று கருதிதான் இன்னைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு அவரை நாம் ஆதரிக்கிறோம். இதைத் தொடர்ந்து திருப்போரூரில் பரப்புரையாற்றிய முதலமைச்சர் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையை அதிமுக அரசு எடுத்து வருவதாகவும், ஏழை பெண்கள் பயன்பெற 1 சவரன் தாலிக்கு தங்கம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் தேர்தல் முடிந்தவுடன் வழங்கப்படும் என்பதை நினைவுபடுத்தி பேசிய முதலமைச்சர் 100 நாள் வேலை திட்டம் 200 நாளாக அறிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நாட்டு மக்களுக்காக உழைக்கிறோம். நாட்டு மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுமோ அத்தனை திட்டங்களும் நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். எதிலையுமே குறைபாடு இல்லாம இன்னைக்கு வேளாண்மை துறையில தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தியில இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு. கிறிஸ்கர்மான விருதை பெற்றோம். உங்களுடைய ஆட்சியில பெற்றீங்களா? போக்குவரத்து துறையில் விருது பெற்றுக்கிறோம். மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை பார்த்துக்கொள்ள மின்மிகை மாநிலம். உபரி மின்சாரம் தயாரிக்கிறோம். சிறப்பான நிர்வாக திறமை காரணமாக 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி கடுமையான மின்வெட்டு, விவசாயம் பாதிச்சது, தொழிற்சாலை பாதிச்சது. உங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய ஆட்சியில் இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பதவி ஏற்று 3 ஆண்டுகளை தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தாங்க. அம்மா வழியில் வந்து அம்மாவுடைய அரசு மின்மிகை மாநிலமாக இன்றைக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறோம். தமிழகத்தை குடிசையில்லா மாநிலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி தீவிர வாக்கு சேகரித்தார். 2023ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சமூக பாதுகாப்பு திட்டம் 600 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓய்வு திட்டம் அம்மாவுக்கு 1000 ரூபாய் ஆக்குனாங்க. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தாலிக்கு தங்கம் 4 கிராம் 25,000 ரூபாய் 50,000 நிதி உதவி, ஏழை பெண்களுடைய திருமண உதவியாக, பேறுகால நிதி உதவியாக 6,000 ரூபாய் இருந்த நிலையை மாற்றி 12,000 அப்புறம் 18,000 மாண்புமிகு அம்மா உயர்த்தி தந்தார்கள். இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இன்றைக்கும் 18,000 ரூபாய் தன்னுடைய பேறுகால நிதியை தந்து கொண்டிருக்கிறது. எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு தமிழகம் முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் 15 லட்சம் குடிசைகள் இருக்கின்ற கணக்கிடப்பட்டு இவர்களுக்கெல்லாம் 2023க்குள் உறுதியான தரமான வீடுகளை கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த வீடுகள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக 2023க்குள் தமிழகம் குடிசை பகுதியில் இல்லாத கிராமங்களாக, குடிசை பகுதியில் அற்ற கிராமங்கள், பேரூராட்சிகளாக, குடிசை பகுதியில் அற்ற நகரங்களாக, குடிசை பகுதியில் அற்ற மாநகரானாக உருவாக்கப்படும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஏழைகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உறுதியளித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராகுல் காந்தி திட்டத்தால் 20 கோடி பேர் பயனடைவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மிக பெரும்பான்மையான மக்கள் இந்த ஏழ்மையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே ஏழ்மை, வறுமை இருக்கிறது. அந்த குடும்பங்களை குறிவைத்து இந்த திட்டத்தை தயாரித்திருக்கிறோம். இந்தியாவிலே 5 கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தினால் பயன் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 25 கோடி மக்களுக்கு இந்த திட்டத்தினுடைய பயன் கிடைக்கும்.
மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பு பணிக்காக திறக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாது என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு வேதாந்தா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கடந்த 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஆலையை திறப்பதற்கோ பராமரிப்பு பணிக்கோ எவ்வித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பராமரிப்பு பணிக்காக ஆலையை அனுமதிக்கும்படி வேதாந்தா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது வாதிட்ட வைகோ ஸ்டெர்லைட் ஆலை திறந்தால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதனையடுத்து ஆலை கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 28இல் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு அதற்கு மேல் உச்சநீதிமன்றத்திற்கு ஸ்டெர்லைட் மேல்முறையீடு செய்து அதில் அத்தனை அமர்வுகளில் நான் அமர்ந்திருந்தேன். ஆனால் அவர்கள் அதில் நான் ரிட் பெட்டிஷனர் என்பதையே மறைத்து அவர்களுடைய பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருந்தார்கள். அதைத்தான் எடுத்து காட்டினேன். வழக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் வரும். அப்பொழுது இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து வாதங்களை முன்வைப்போம். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தமிழகத்தில் வளர்ச்சி 2 மடங்காக உயரும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவை சுங்கம் பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ஏழைகளுக்கு பணம் வழங்குவதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளது மக்களை முட்டாளாக்கும் முயற்சி என குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்தில் எடப்பாடி அரசு கொண்டு வந்துள்ளதை மக்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்ததால் தான் அனைத்து தரப்பு மக்களின் நிலைமையையும் பிரதமர் மோடி உணர முடிவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். The Congress party and the Gandhi family are responsible for the poverty in this country, and the people of India will never forgive the Gandhi family. The people of India are smart. They understand what is good for them. They understand that he is trying to make a fool. But our Indian people will not forgive him. கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 6 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மாயமானார். இந்நிலையில் நேற்று காலை சிறுமி அவரது வீட்டருகே மர்மமான முறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது உறுதியாக்கப்பட்டுள்ளது. சிறுமி கொலை வழக்கு குறித்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சந்தேகத்தின் பேரில் விஜயகுமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வழக்கில் தாமதமின்றி சிறப்பு கவனம் செலுத்தி குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் தங்களது குழந்தைக்கு நடைபெற்ற கொடூரம் எதிர்காலத்தில் எந்த குழந்தைக்கும் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். வேற எந்த குழந்தைக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க. விஜயகுமார், சந்தோஷ், துரைராஜ், கௌதம் 4 பேர் மேல டவுட்டுங்க. நானாக சந்தேகப்படலைங்க. என்னோட குழந்தைய நான் எடுத்தேங்க. என்னோட குழந்தைய எடுக்க அவங்க பேர் என்ற வாயில தானாவே வருதுங்க. என்ற குழந்தைய அந்த பேர் சொல்ல வச்ச மாதிரி எனக்கு ஒரு இதுங்க. இச்சம்பவம் குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்த ஆட்சியர் ராசாமணி, சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தாமதமின்றி சிறப்பு கவனம் செலுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். உடனடியாக யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ எந்தவித தாமதமின்றி சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கெனே ஒரு தனி டீம் போட்டு உடனடியாக கைதியை மக்கள் முன்ன, சட்டத்தின் முன்ன கொண்டு வரதுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறோம். இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். போராட்டத்துக்கு முன்பாக எந்த அளவுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்து மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்.
காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த மாதம் பாகிஸ்தான் உள்ள ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்குள் நுழைந்த இந்திய விமானப்படை 1000 கிலோ குண்டுகளை வீசி பயங்கரவாத முகாம்களை அளித்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் காஷ்மீரில் மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர். தேர்தல் சமயத்தில் கைவரிசை காட்ட அவர்கள் முயற்சிகளில் ஈடுபட உள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மொத்தம் 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் 5 கட்டமாக தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளரின் வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்றது. அப்போது பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனின் வேட்புமனு 3 காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழிசை அவரது கணவரின் வருமானத்தை குறிப்பிடவில்லை என்றும், அரசு துறை நிறுவனமான பாரத் பெட்ரோலியத்தில் வகித்து வரும் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து அவரது மனு பரிசீலனையில் தேக்கம் ஏற்பட்டது. இதேபோன்று திமுக வேட்பாளர் கனிமொழியும் தமது கணவரின் நிறுவனத்தில் பங்கு இருப்பதை குறிப்பிட்டு அதற்கான பான் கார்டு எண்ணை குறிப்பிடவில்லை என கூறி அவரது மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இரு முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டதால் தூத்துக்குடியில் பரபரப்பு நிலவியது. நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு செய்தனர். திருவாரூரில் பட்டாசு கிடங்கில் நிகழ்ந்த வெடி விபத்தில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு உள்ளது. இங்கு திருமண நிகழ்ச்சிக்காக வெடி தயாரிக்கும் போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த சுரேஷ், பாபு, சிங்காரவேலு, மோகன், அறிவு, வீரையன் ஆகிய 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த அப்துல்லா, முத்து ஆகியோர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிடங்கில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தால் கிடங்கு முழுவதும் தரைமட்டமாகி உள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடிகுண்டு விபத்து எதிர்பாராத ஒன்று. கல்யாணம், வீட்டின் திருமண விசேஷங்கள், கோயில் திருவிழாக்கள் இவைகளெல்லாம் தன்னுடைய பட்டாசு மூலம் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிய அந்த 6 தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சின்ன வண்ணமாகி இருக்கிறது. உடன் முழுவதுமாக தெரித்து இடிந்து நாசமாகி இருக்கிறது. 3 பேர் குற்றுயிரும் கொலையுமாக காயங்களுடன் மருத்துவமனை போராடி கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இந்த தொழிலில் மன்னார்குடியில் கவனமாக பாதுகாப்பு அம்சங்களுடன் ஏற்பாடு செய்து உயிர் இழப்புகளை தடுப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கிறதோ அதை செயல்படுத்துமாறு உங்களை பணிவோம்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் பறக்கும் படை நடத்திய தீவிர வாகன தணிக்கையில் 1,81,20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதி நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 1,80,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் தூத்துக்குடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 1,20,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட பணம் தாசில்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் சேலத்தில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 129 ஜோடி வெள்ளி கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட கொலுசுகள் சேலம் தெற்கு உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இடைத்தேர்தலின் போது சூலூர் தொகுதிக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். விவசாய விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஈரோடு விவசாயிகள் பாலகிருஷ்ணனை சந்தித்து பேசினர். அப்போது தங்களை காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு கைது செய்ய ஆர்வம் காட்டுவதாக புகார் தெரிவித்தனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலகிருஷ்ணன், பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை விவசாயிகள் மீது வழக்கு போட ஆர்வம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தனியார் நிறுவனத்தை கட்டாயப்படுத்தி அந்த கேபிள் எடுத்துட்டு போகணுங்க சொல்றதுக்கு மாறா அதை விளைநிலங்கள்ல தான் அமைப்போம்னு சொல்லி தானடிச்ச மூப்பா இன்னைக்கு வந்து அரசாங்கம் விளைநிலங்கள்ல போய் அந்த மின்கோபுரங்களை அமைக்கிறதும் அந்த விவசாயிகளை கைது பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. அவங்க அடுத்த அந்த வழக்குல ஜாமீன்ல வந்தா ஜாமீன்ல வர்ற போதே இன்னொரு வழக்குல கைது பண்ணி ஜெயில அடைக்க முயற்சி பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, விவசாயிகளை வந்து இந்த அளவுக்கு கைது பண்றதுல ரொம்ப தீவிரம் காட்டக்கூடிய இந்த அரசாங்கம்
இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் மீது ஏன் இவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க? நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கு? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு 9 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள சம்பவம் நடந்திருக்கு. இப்பதான் பொள்ளாச்சி சம்பவம் நடந்து அது பெரிய தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெற்றோர்கள் மனதில் ஒரு பெரிய புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதனுடைய பதட்டமே இன்னும் அடங்காத சூழ்நிலையில அடுத்த சம்பவம் நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அரசியலில் அடைக்கலம் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கடந்த 8 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் அரசுக்கு எதிராக மக்களின் மனநிலை இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக பாமகவின் தேர்தல் அறிக்கைகள் அற்புதமாக இருப்பதாகவும் ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாத வகையில் உள்ளதாகவும் ராமதாஸ் கூறினார். திருமாவளவன் பேச்சுக்கள் சமீப காலமாக மக்களுக்கு எதிராகவும் சமூக ஒற்றுமை குலைக்கும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் சமுதாயத்திற்கு பயன்படுவார் என்று எண்ணியே அவரை தலைவராக ஆக்கியதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். 8 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொதுவாக சொல்லுவார்கள் ஆன்டி இன்கம்பன்சி அப்படி என்று சொல்லுவார்கள். அது போன்ற நிலை இந்த 8 ஆண்டு காலத்திலே இல்லவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையும் அற்புதமான தேர்தல் அறிக்கைகள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே 90% காப்பி அடித்தார்கள். ஒன்றுக்கும் உதவாத ஒரு தேர்தல் அறிக்கை. திருச்சி விமான நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திருச்சி வந்தது. விமானத்தில் பயணிகளை மத்திய வானுணர்வு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சந்தேகத்திற்கமான வகையில் வந்த 4 பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 4 பேரும் கடத்தல் தங்கத்தை உருக்கி பற்பசை போல் உடலில் மறைத்துக் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ராமநாதபுரத்தை சேர்ந்த 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.